தலைவர் தம்பி தலைமையில் இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஜீவா வந்து ஒரு வார்டு கவுன்சிலராக இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷன் சமயங்கிறதுனால அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் ஒன்று நடக்குது. அதே ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இன்னொரு டெத்து ஆயிடுது. ஸோ அந்த ரெண்டு வீட்டுக்காரங்களுக்கும் ஆல்ரெடி ஆகாதனால அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அதாவது இவர் மேரேஜ் பண்ணுற டைமில் தான் இவரும் வந்து அந்த தேரோட்டம் வந்து நடத்துவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபேமிலிக்கு நடுவில் நடக்கிற பிரச்சனை, அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு போயிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா வார்டு மெம்பர்ஸ், வார்டு கவுன்சிலர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து ஒருத்தங்களுக்கு நல்லது செய்ய போனால் இன்னொருத்தங்க வந்து கோவப்படுறது. ஸோ அந்த ஆல்ரெடி ஆகாமல் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள நடக்கிற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபன்னாக கொண்டு போயிருந்திருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம், அதாவது எதிர்கட்சியில் நிற்கிறவங்களும் அதே மாதிரி அதுக்கு போட்டியாக ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாலையும் வந்து நடக்கிறது தான். இதை வந்து அப்படியே தத்ரூபமாக கொண்டு போய் நல்லா காமெடி என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு போயிருக்காருங்க. எப்படி சூடு பிடிக்குதுன்னு இந்த படத்தில் பாசிட்டிவ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஸ்டோரி லைன் தான். ரொம்பவே சூப்பராக ஸ்டோரி லைன் கொண்டு போயிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதாவது எல்லாருமே ஃபுல் ஃபன் பார்ப்பாங்க, எனக்கு வந்து ஹியூமர்ஸ் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த படம் வந்து ரொம்பவே காமெடியாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஹியூமர் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. பட் ஆனால் அந்த ஸ்டோரி வந்து ரியல் டைமில் வந்து நிறையா வார்டு கவுன்சிலர்ஸுக்கு நடக்கிற பிரச்சனை, ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையினால அந்த வார்டு கவுன்சிலர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத வந்து காட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைமில் உண்மையிலுமே இந்த மாதிரி வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதைத்தான் வந்து இப்போ படமாக எடுத்திருக்காங்க. ஸோ இது ஒரு முதல் பாசிட்டிவ். அது போக பார்த்தீங்கன்னா ஜீவாவோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து ரொம்பவே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. போக பார்த்தீங்கன்னா கல்யாண பொண்ணா ஒரு பொண்ணு நடிச்சிருப்பாங்க. அவரோட கேரக்டருமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாப்பிள்ளை கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அங்கங்கே ஃபன் பண்ணிட்டு அது அந்த வாய்ஸுக்கு அந்த குரல் கேட்கும் போதே நிறைய ஃபன்னாக இருக்குது. சம்டைம்ஸ் அது வந்து கடுப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது அந்த பசங்க பேசுறது. நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேளை அந்த காமெடி ஹியூமர் சென்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகலேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அந்த படம் வந்து ரொம்ப கனெக்ட் ஆகாமல் ஆயிரும். இது எங்கேயோ வேற எங்கேயோ என்னடா பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு மாதிரி எடிச்சலாக இருக்கிற அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த படம் வந்து ஒன்ஸ் காமெடி கனெக்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு படம் வந்து பக்காவாக ஹிட் ஆயிரும். இப்போவே ஆர்வமாகி அந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் பட் காமெடி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா என்னடா படம் அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக இருக்கும். ஃபர்ஸ்ட் 1 மணி நேரம் போனதே நம்மளுக்கு தெரியாது. சடனாக பார்த்தா இன்ட்ரோல் விட்டுருவானுங்க, என்னடா இன்ட்ரோல் அதுக்குள்ள விட்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகும். இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. இன்ட்ரோல் டைம் மாதிரியே நமக்கு தெரியாது. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரோலோட டைம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோல் மாதிரி நமக்கு தெரியாது. இது வந்து ஒரு மலையாள படத்தோட ஜேனரில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா படம் வந்து நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகலாம். சப்போஸ் எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த காமெடி சீன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. சம்டைம்ஸ் எனக்கும் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு. அதாவது ஒரு சில சீன்ஸ் எல்லாம் நல்லாவே சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் எல்லாருமே இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா படம் சூப்பராக இருக்குது, நல்லா ஃபன்னாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த கடைசி 1/2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபன்னாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியாது. இந்த படம் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ஆன்ஸ் வியூவர்ஸ், அதாவது என்னோட ரிவ்யூவில் வந்து என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து அதில் மேல் நிற்கும் பூனை மாதிரி உங்களுக்கு அந்த ஹியூமர் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா படம் நல்லா இருக்கும். இது ஹியூமர் ஒர்க் அவுட் ஆகலைன்னா படம் ரொம்ப மொக்கையாக இருக்கும். ரெண்டுக்கு நடுவில் தான் அந்த படம் இருக்குது. படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 6 கொடுப்பேன். 1 டைம் வாட்சபிள், ரொம்பவே நல்லா இருக்குது. அதாவது இந்த வார்டு கவுன்சிலர்ஸ், வார்டு மெம்பர்ஸ் இவங்கெல்லாம் போய் இந்த படத்தை பார்த்தா ஃபுல்லாக ஃபன்னாக என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வந்து படம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.